ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ 2 ஏலக்காய் தட்டி நான் அதில் சேர்க்க போகிறேன். நான் கலரிங்காக கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கேசரி கலரோ இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை சேர்த்துக்குங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, பிசுபிசுப்பு பதம் இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறட்டும். இப்போது நம்ம குலாப் ஜாமுன் மாவு பேக்கெட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பேக்கெட் எந்த கம்பெனி கிடைக்குதோ நீங்கள் அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. இப்போது நான் பால் கட்டியாக தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்திருக்கேன். அந்த பாலை தெளித்து தான் நான் இப்போ பிசைகிறேன். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்களாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் காயக்கூடாது, ரொம்ப மிதமான சூட்லேயும் இருக்கக்கூடாது, நார்மல் சூடில் இருக்கணும். இப்போது உருட்டி வச்ச உருண்டைகளை நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலரணும், இல்லைனா ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமல் ஆகிடும். இப்போ நல்லா குலாப் ஜாமுன் வெந்துடுச்சு. எடுத்து தனியாக வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஜீராவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குலாப் ஜாமுனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விடுறேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட் வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.